வெல்கம் டு வின்னர் சாய்ஸ் சயின்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், ஒரு சர்வதேச அமைப்பான பிரிக்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். G20 சமிட் பத்தியும் SCO பத்தி நிறைய பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பிரிக்ஸ் அப்படிங்கிற காயினா என்ன, அதெல்லாம் என்ன, அதுல எந்தெந்த நாடுகள் உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்களோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் அதை காயின் பண்ணது யார் அப்படின்னா ஜிம் ஓ'நீல். ஜிம் ஓ'நீல் அப்படிங்கிறது யாருன்னா ஒரு முக்கியமான பொருளாதார மேதை அப்படின்னு சொல்லலாம். ஒரு சீஃப் எக்கனாமிஸ்ட், ஒரு முக்கியமான எக்கனாமிஸ்ட். எந்த இடத்துல? கோல்ட்மேன் சாக். ஸோ கோல்ட்மேன் சாக் அப்படிங்கிறது அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் முக்கியமான வங்கி. அந்த வங்கியோடைய எக்கனாமிஸ்டா இருந்தவர் தான் ஜிம் ஓ'நீல். இப்போ அந்த வங்கியை பத்தி ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். பொதுவா நிறைய சர்வதேச அமைப்பு இருப்பாங்க, வேர்ல்டு பேங்க் இருப்பாங்க, IMF, இப்படி நிறைய அமைப்புகள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஒவ்வொரு நாடுகளும் அவங்களோட ஜிடிபி, ஸோ உலகத்துல எத்தனை இடத்துல ஜிடிபியில் இருக்காங்க, முக்கியமான இடத்துல இருக்காங்களா, 2வது இடத்துல இருக்காங்களா அப்படிங்கிற அறிக்கை வெளியிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம கரண்டா இந்தியா 5வது இடத்துல இருக்கோம். உலக பொருளாதார கேட்டகரியில் நம்ம 5வது இடத்த பிடிச்சிருக்கோம். நாம 2075, அதாவது இந்தியா 2075 அந்த நாடு வரும், அந்த டைம் வரும்போது நம்ம வந்துட்டு பொருளாதார அளவுல முதலிடத்தை பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அமெரிக்கா தாண்டி முதலிடத்தை பிடிச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. இதை சொன்னது கோல்ட்மேன். அது மட்டும் இல்லாம அடுத்த வருஷமே, அதாவது 2026லயே நம்ம 4வது இடத்துல பிடிச்சிருவோம், ஜப்பானை ஓவர்டேக் பண்ணி வந்துருவோம் அப்படின்லாம் நிறைய முக்கியமான சர்வதேச அமைப்பு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்ப பாத்துடலாம். ஜிம் ஓ'நீல் தான் பிரிக் அப்படிங்கிற டேர்மை காயின் பண்ணாரு. எப்போ? 2001. ஸோ ஜிம் ஓ'நீல் 2001ஆம் ஆண்டு பிரிக்ஸ் அப்படிங்கிற டேர்மை அறிமுகப்படுத்துறாரு. ஸோ அதை அறிமுகப்படுத்தும் போது அதுல 4 நாடுகள் தான் உறுப்பினராக இருந்தாங்க. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா. ஸோ இந்த 4 நாடுகளும் ஒன்னா சேர்ந்து தான் பிரிக்ஸ் அப்படிங்கிற காயின் டேர்ம் போனாங்க. ஆரம்பத்துல BRIC அப்படின்னு தான் இருந்துச்சு. இந்த நாடுகள் எல்லாம், இந்த 4 நாடுகள் எந்த அமைப்பா பார்த்து இதை உருவாக்கினாங்க அப்படின்னா G8 குரூப் ஆஃப் 8 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல 8 நாடுகள் உறுப்பினராக இருப்பாங்க. அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தான் என்ன பண்ணாங்க, 4 அமைப்புகளை உருவாக்கலாம். ஸோ நமக்கும் நிறைய சர்வதேச அளவுல வந்துட்டு வணிகம் பண்ணணும், இன்டர்நேஷனல் லெவலில் நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதுக்காக வேண்டி இந்த 4 நாடுகளும் ஒன்னா சேர்ந்து பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அதுல 4 பேரும் உறுப்பினராக இருந்தாங்க. இந்த அமைப்போடைய முதல் மாநாடு, ஃபர்ஸ்ட் சமிட் எங்க நடந்துச்சு? ரஷ்யால 2009ஆம் ஆண்டு யாக்கட்டெரின்பர்க் அப்படிங்கிறது ரஷ்யா நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துலதான் 2009ஆம் ஆண்டு இதோடைய முதல் மாநாடு நடந்துச்சு. சரிங்களா? சோ இது முதல் மாநாடு ரஷ்யால 2009ஆம் ஆண்டு யாக்கட்டெரின்பர்க் அப்படிங்கிற பகுதியில் நடந்துச்சு. இதுல ஆரம்பத்துல BRIC அப்படிங்கிற டேர்ம் தான் இருந்து, அப்ப எஸ் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கிற நாடு எப்போ இந்த பிரிக்ஸ்ல உறுப்பினராக சேர்றாங்க அப்படின்னா 2010ஆம் ஆண்டு தான் சவுத் ஆப்பிரிக்கா என்ன பண்றாங்க, பிரிக்ஸ் அமைப்புடைய கடைசி உறுப்பினராக சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல, அதாவது இப்ப போன வருஷமே நிறைய நாடுகள் உறுப்பினராக சேர்ந்திருக்காங்க. ஆனா பிரிக்ஸ் அவங்களோட டேர்மை மாத்தல. இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் BRIC பிரிக், எஸ் வந்து பிரிக்ஸ். இதுக்கப்புறம் நிறைய கண்ட்ரியோட இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அசர்பைஜான் அப்படிங்கிற நாடு பிரிக்ஸ்ல உறுப்பினராக சேர்ந்தா அவங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏஆ இருக்கும். ஸோ ஏத்துக்கு இதுல போட்ட நம்ம பிரிக்ஸா அப்படின்னு வந்துடும். அது வந்து ஒரு மீனிங்கே இல்லாம இருக்கும். அதுக்காக வேண்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரிக்ஸ் அப்படிங்கிற டேர்ம் இனி மாத்த போறது இல்லை, பிரிக்ஸ் தான். எத்தனை நாடுகளின் உறுப்பினராக சேர்ந்தா கூட அந்த டேர்ம் மாத்த மாட்டாங்க. ஸோ ரீசெண்ட் டைம்ஸ்ல, அதாவது மீன்ஸ் போன வருஷம் நிறைய நாடுகள் சேர்ந்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் எஜிப்த், எத்தோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, UAE. இந்த நாடுகள் பட்டியல்ல, இந்த லிஸ்ட்ல அர்ஜென்டினா நாடும் சேர வேண்டியதா இருந்துச்சு இந்த பிரிக்ஸ்ல. ஆனா அவங்க வேண்டாம் அப்படின்னு விலகிட்டாங்க. ஸோ பிரிக்ஸ்களோட கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலகிட்டாங்க. ஸோ கரெக்டா கிட்டத்தட்ட இப்ப எத்தனை நாடுகள் இருக்காங்க? அங்க 5, இங்க 5, மொத்தம் 10 நாடுகள் இருக்காங்க. அது முழு உறுப்பினரா இருக்காங்க. இப்போ இந்த 10 நாடுகள் இருக்கு இல்லையா, அந்த 10 நாடுகள் சேர்ந்து பிரிக்ஸ் அப்படிங்கிற அமைப்புக்குள்ள 10 நாடுகள் இருக்காங்க. அந்த 10 நாடுகளும் அவங்களோட எவ்வளவு கன்சிடர் பண்ணிருக்காங்க, என்ன கேட்டகரியில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நான் 45% ஆஃப் வேர்ல்ட் பாப்புலேஷன், உலக மக்கள் தொகையில 45% யாரா இருக்காங்களாம், இந்த நாட்டுல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மக்கள் இருக்காங்க. பிரிக்ஸ்ல 10 நாடுகள் இருக்கு இல்லையா, அந்த 10 நாடுகளுடைய மக்கள் தொகை கவுண்ட் பண்ணி பார்த்தா 45% வந்துடுறாங்க. அதையும் தாண்டி அடுத்தது 37.3% வேர்ல்ட் ஜிடிபி, 37.3% உலக ஜிடிபில யார் இருக்காங்களா, இந்த பிரிக்ஸ் அமைப்புல இருக்கக்கூடிய நாடுகள் இருக்காங்க. ஸோ அவங்களோட கான்ட்ரிபியூஷன் 37.3% இருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்து 2014ஆம் ஆண்டு பிரிக்ஸ் மாநாட்டுடைய 6வது மாநாடு 2014 பிரேசில் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு.
அந்த இடத்துல ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. அந்த தீர்மானம் ஃபோர்டிலேசா டிக்ளரேஷன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், குரூப் 1 படிக்கிறவங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபோர்டிலேசா அப்படிங்கிற டிக்ளரேஷன் எப்போ எங்க வந்துச்சுன்னு கேட்டா, பிரிக்ஸ் மாநாடு, அதுவும் 6வது மாநாடு, 6 சம்மிட் 2014 2014 வந்துச்சு. இந்த தீர்மானம் படி என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு வங்கி கொண்டு வந்திருக்காங்க, ஒரு பேங்க், நியூ டெவலப்மெண்ட் பேங்க். இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் இருக்கு இல்லையா, அது எங்க கொண்டு வந்தாங்க? சைனால ஷாங்காய் அப்படிங்கிற பகுதியில தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பேங்கோடைய முக்கியமான நோக்கம், யாரெல்லாம் பிரிக்ஸ் அப்படிங்கிற அமைப்புல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நிதி உதவி வழங்கக்கூடிய வேலை தான் இந்த நியூ டெவலப்மெண்ட் வங்கியோட. ஓகேங்களா? சோ இந்த வங்கி எப்ப கொண்டு வந்தாங்க? ஃபோர்டிலேசா டிக்ளரேஷன் மூலமா 2014ஆம் ஆண்டு கொண்டு வந்தாச்சு. அடுத்த வருஷம் 2015ஆம் ஆண்டு, அதாவது 2015ல நம்ம பிரிக்ஸ் மாநாடு சமிட் எங்க நடக்குது? ரஷ்யால நடக்குது. அதாவது அப்ப 7வது மாநாடு, கரெக்டா? 7வது மாநாடு ரஷ்யால நடக்குது. ரஷ்யால யுஃபா அப்படிங்கிற இடத்துல நடக்குது. யுஃபா அப்படிங்கிற இடத்துல நடக்குது. அங்க ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க, அதுதான் யுஎஃப்ஏ டிக்ளரேஷன் கொண்டு வந்திருக்காங்க ரஷ்யால 2015ஆம் ஆண்டு பிரிக்ஸ் மாநாடு நடக்கும்போது. அந்த மாநாடு நடக்கும்போது அந்த தீர்மானத்தை என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி, செக்யூரிட்டி அப்படின்னா சர்வதேச அளவுல பிரிக்ஸ் நாடுகளுக்கு என்ன இருக்கணும்? பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது 2021 முக்கியமான கொஸ்டின். 2021 லாஸ்டா பிரிக்ஸ் மாநாடு 13வது மாநாடு, அதாவது 13வது பிரிக்ஸ் மாநாடு 2021 இந்தியால நடந்துச்சு. இந்தியால நியூ டெல்லியில நடந்துச்சு பிரிக்ஸ் மாநாடு. சோ கடைசியா பிரிக்ஸ் மாநாடு இந்தியால எப்போ நடந்துச்சுன்னு கொஸ்டின் கேட்டா 2021. அதுக்கு முன்னாடி பிரிக்ஸ் மாநாடு இந்தியால நடந்திருக்கு. எப்பெல்லாம்? 2012, 2016. சோ 2012 பிளஸ் 2016ல என்ன நடந்துச்சு? இந்தியால பிரிக்ஸ் மாநாடு நடந்து முடிச்சிருக்கு. ஓகேங்களா? மொத்தம் 3 வாட்டி நடந்திருக்கு. சிம்பிளா கொஸ்டின் கேட்பாங்க. பொதுவா ஒரு 4 வருஷம் கொடுத்து இதுல எதுல பிரிக்ஸ் மாநாடு நடக்கல அப்படின்னு கேட்பாங்க. 2012, 16, 20 3 டைம் நடந்துச்சு. ஓகேங்களா? இது வரைக்கும் எத்தனை வாட்டி இந்தியால பிரிக்ஸ் அப்படிங்கிற சமிட் நடந்துச்சு அப்படின்னு கேட்டா கூட 3 டைம்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். 12, 16, 21. சோ அடுத்து 2022ல பிரிக்ஸ் உடைய 14வது மாநாடு நடக்குது. 14 சமிட் எங்க நடக்குது? பீஜிங். அங்க ஒரு டிக்ளரேஷன் கொண்டு வராங்க, அதோட பேரு பீஜிங் டிக்ளரேஷன். பீஜிங் அப்படிங்கிறது சைனாவுடைய கேபிட்டல். ஓகேங்களா? சைனாவோட கேபிட்டல் பீஜிங். சோ பீஜிங் தீர்மானம் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வராங்க. சோ 2022 அந்த டைம்ல ரஷ்ய நாடுக்கும் யுக்ரைன் நாடுக்கும் பயங்கர போர் போயிட்டு இருந்துச்சு. அந்த போரை நிறுத்துறதுக்காக ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க, அதுதான் பீஜிங் டிக்ளரேஷன். சோ ரஷ்யாக்கும் யுக்ரைனுக்கும் போரை ஸ்டாப் பண்றதுக்காக தீர்மானம். 2024 மீன்ஸ் போன வருஷம் பிரிக்ஸ் மாநாடு எங்க நடந்துச்சு? ரஷ்யால கசான் அப்படிங்கிற பகுதியில நடந்துச்சு. 2025 இந்த வருஷம் பிரிக்ஸ் மாநாடு, அதுவும் 17வது மாநாடு எங்க நடக்க போகுது? பிரேசில் நாட்டுல நடக்க போகுது. பிரிக்ஸ் மாநாடு அது 2025ல 17வது மாநாடு பிரேசில்ல நடக்க போகுது. இப்போ உங்களுக்கான ஒரே கொஸ்டின் தான், அடுத்த வருஷம் 2026 பிரிக்ஸ் மாநாடு எங்க நடக்க போகுதுன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.